வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார இறுதி நாட்களில் நம்ம கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டது, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வாரம் பார்க்குறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலிமா நீங்கள் கொடுத்துட்டு வர்ற ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வாரம் வழக்கம் போலவே நம்ம கமாடிட்டிஸில் முதல்ல கோல்டுலேருந்தே ஆரம்பித்து பார்த்துடலாம். கோல்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இரவு 10 மணி அளவில் இந்த பதிவை எடுத்துக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 2393 அப்படிங்கிற டாலர் வேல்யூவில் இப்போ அதனுடைய ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு. 2425 நம்ம ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருந்தோம். போன வாரம் வெள்ளிக்கிழமை அந்த இடத்த டச் பண்ணாங்க. பட் இந்த வாரம் இன்னமும் அந்த இடத்த தாண்டலை. கிட்டத்தட்ட இன்றைக்கும் $2417 வரைக்கும் மேலே போயிட்டு இப்போது $2393 ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. இன்னும் ஒரு பெரிய மூமெண்ட் அதை தாண்டி வருவதற்கான வாய்ப்புகள் இன்னும் அந்த சந்தர்ப்பம் இந்த வாரத்தில் தர முடியல அப்படிங்கிறது இப்போ கோல்டில் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். இன்கேஸ் வரக்கூடிய வாரம் இந்த 2425 தாண்டி க்ளோஸ் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அகைன் ஒரு சிவியர் மூமெண்ட்டாக $2600 வரைக்கும் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். இல்லை, இந்த இடத்த ஒரு முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிட்டு திருப்பி கீழே வந்தாங்க அப்படின்னா நமக்கு முக்கியமான சப்போர்ட்டுகளாக $2255 $2200 முக்கியமாக இருக்கும் கோல்டில் அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். என்ன செய்து வரக்கூடிய வாரத்தில் கோல்டு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து சில்வர் பார்ப்போம். சில்வர் இந்த வாரமும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மூமெண்ட் இல்லாமல் கோல்டு மாதிரி தான் அதுவும் நின்றுருக்கு. கிட்டத்தட்ட 28.60 அப்படிங்கிற லெவலில் இப்போ ட்ரேடிங் போய்கிட்டுருக்கு. நம்முடைய சப்போர்ட் லெவல் 28.40, அதை தாண்டி கொஞ்சம் மேலே இருந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த வாரம் கிட்டத்தட்ட அதற்கு மேலேயும் கீழேயுமாக தான் சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ பெரிய மாற்றம் சில்வர்லேயும் இந்த வாரத்தில் இல்லை. இன்கேஸ் அடுத்து இது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி $30 தாண்டும் போது 32.40 அப்படிங்கிறது தான் மேலே இருக்கக்கூடிய லெவலாக நான் பார்க்குறேன். கீழே இதை தாண்டி கீழே வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து 27.50 ஒரு சப்போர்ட் எடுத்து இந்த திங்கட்கிழமை மறுபடியும் மேலே போய் நிற்கிறத நம்ம பார்க்க முடியுது. உடைச்சா $26 வரைக்கும் வரலாம். இல்லை மேலே மெயின்டைன் பண்ணி போச்சு அப்படின்னா 32.40 முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் சில்வரில் அப்படின்னு எதிர்பார்க்கேன். வரக்கூடிய வாரத்தில் சில்வர் என்ன செய்யுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில் இந்த வாரம் நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்து $82 கொண்டு வந்து சப்போர்ட் லெவலில் கொண்டாந்து இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்க. இன்றைக்கும் கூட ஒரு ஸ்லைட் மூமெண்ட் இன்றைக்கி $85 வரைக்கும் போயிருந்தாலும் கூட சஸ்டெயின் பண்ண முடியாமல் கீழே வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. எனிவே $82 கட் பண்ணும்போது இன்னமும் வீக் ஆகிறதுக்கான சான்சஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி மிஸ் பண்ணி இந்த இடத்துலேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பினாங்கன்னா மறுபடியும் $88 தான் இதனுடைய முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துக்குள்ளே என்ன செய்ய போகுது, 88 82 அப்படிங்கிற நிலைமைக்குள்ளே இப்போ இருந்துகிட்டு இருக்கு. என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல 82 ஒரு சப்போர்ட் எடுக்குதா அப்படிங்கிறத வரக்கூடிய வாரத்தில் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்க்கலாமா. நிஃப்டி இந்த வாரம் 22,147 அதனுடைய க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 21,777 இன்றைக்கி போன ஒரு லோ, அதுதான் மேக்ஸிமம் இந்த வாரத்தினுடைய லோ. இந்த வாரமும் ஒரு 4 நாட்கள் தான் ட்ரேடிங் இருந்துச்சு. ஸோ அதனுடைய தாக்கம் 22,490க்கு மேலே போன வாரம் க்ளோசிங் இருந்திருந்தாலும் கூட இந்த வாரம் அதை கட் பண்ணி கீழே வந்து 21,840 அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சப்போர்ட் லெவல், அது வந்து ஒரு இன்ட்ரீம் சப்போர்ட்டை தான் வச்சுருந்தேன். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும்போது அது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. 22,000ங்கிறது கூட மெயின்டைன் ஆகாமல் இந்த லெவலுக்கு வந்து தான் அது சப்போர்ட் எடுத்து நிற்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ரிக்கவரி இறக்கத்தில் ஒரு டேர்ன் எடுத்து மறுபடியும் 22,147 கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. ஸோ மறுபடியும் 22,490 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அடுத்த வாரத்துக்கு. சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 21,840. இன்கேஸ் அடுத்த வாரம் அதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 21,485 அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை நிஃப்டியில். என்னை பொறுத்தளவில் ஒரு
இந்த பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து இது வெளியில் வர வரைக்கும் நமக்கு ஒரு கிளியர் டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் நிஃப்டியில் உலவிக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் அடுத்த வாரம் மேலே செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதா அப்படிங்கிறத. அடுத்த செக்டார்களை பார்க்கலாம். செக்டார்ஸுகளில் வழக்கமாக நம்ம முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி. கிட்டத்தட்ட இன்றைக்கி என்னுடைய லோ 46,579, 46,480 தான் நம்ம சப்போர்ட் லெவல். கிட்டத்தட்ட அதில் ஒரு 100 புள்ளிகள் முன்னாடி திரும்பி இருக்குது. அங்கேருந்து மீண்டும் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா 47,470ங்கிற சப்போர்ட் லெவலை தாண்டியே அதற்கு மேலே 47,574 கொண்டு போய் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. திருப்பி இது சஸ்டைன் ஆகி இங்கிருந்து மேலே போகக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் 48,580 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக 46,480 இருக்கும். ஸோ இந்த 2 லெவலுக்குள்ளே தான் இப்போ இருந்துகிட்டு இருக்கு. இங்கேருந்து திருப்பி பிக்கப் ஆகி அந்த அளவுக்கு போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மூவ்மெண்ட் என்ன செய்ய போகுது அடுத்த வாரம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செக்டார் பார்ப்போம். ஃபின் நிஃப்டி. இதுலேயும் கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு 20,665ங்கிற சப்போர்ட்டு கிட்டத்தட்ட 20,694 வரைக்கும் அங்கேருந்து ஒரு ரிக்கவரி கொடுத்து 21,173 கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. 21,000 தாண்டி கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி ஸ்டைலில். ஸோ ஒரு நல்ல ஒரு என்கல்ஃபிங் இருக்குது நேற்றைய கேண்டிலை விட இன்றைக்கி கேண்டிலில். ஸோ இது சஸ்டெயின் ஆகி மேலே போகக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் 21,640 நோக்கி அடுத்து போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த பர்டிகுலர் செக்டாரில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். தொடரக்கூடிய வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய திங்கட்கிழமைக்கு நமக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். மேலும் வரக்கூடிய வாரத்தில் இது தொடர்ந்து இந்த ஏற்றத்தை கண்டினியூ பண்ணிச்சு அப்படின்னா 21,640ங்கிற அந்த லெவலை கட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகளாக அமைஞ்சிடலாம். என்ன செய்யுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நிஃப்டி ஐடி 35,400 கிட்ட கஷ்டப்பட்டு நிறுத்தி பார்த்தாங்க. பட் இந்த வாரம் ஒரே சரிவாக கொண்டாந்து 33,100க்கு டச் பண்ணிட்டாங்க. என்னுடைய லோ 32,915, முடிவு 33,368 கொண்டு போய் நிறுத்திருக்காங்க. கொஞ்சம் சப்போர்ட் எடுத்து இந்த இடத்துலேருந்து 100லேருந்து திரும்பி இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த சப்போர்ட்டை கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா மறுபடியும் நமக்கு 35,400 நோக்கி மறுபடியும் ட்ராவல் பண்ணுறதுக்கு சான்சஸாக இருக்கும். இல்லை மெயின்டைன் பண்ண முடியாமல் உடைச்சாங்க அப்படின்னா 31,900 நோக்கி கீழே போகிறதுக்கான சந்தர்ப்பம் ஏற்பட்டுரும். ஸோ நிஃப்டி ஐடியில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணிங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அடுத்த செக்டார் பார்க்கலாம். நிஃப்டி பார்மா அதுவும் 18,070 நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 18,298 வரைக்கும் இன்றைக்கி லோ வந்திருக்காங்க. பட் க்ளோசிங் 18,404 கொடுத்துருக்காங்க. ஸோ மேலேயும் இல்லாமல் கீழேயும் இல்லாமல் நடுவில் நின்றுருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத வரக்கூடிய வாரத்தில் வெயிட் பண்ணி பார்ப்போம். ரெசிஸ்டன்ஸ் 18,840 அப்படிங்கிறத இன்னமும் மெயின்டைன் பண்ணி கீழே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. என்ன செய்து வரக்கூடிய வாரத்தில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செக்டர் நிஃப்டி எஃப்எம்சிஜி. அதுவும் வேகமாக கீழே ஒரு சப்போர்ட் லெவலான 52,550 டச் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு ரிக்கவரி கொடுத்து 53,055 வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ இது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 54,200 வரைக்கும் போகலாம். மெயின்டைன் பண்ண முடியாமல் 52,550 கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 51,360 வரைக்கும் கீழே வந்துடும். ஸோ இது ஒரு முக்கியமான இடமா தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த லெவலுக்கு கீழே போச்சு அப்படின்னா கொஞ்சம் வீக்னஸ் ஜாஸ்தி ஆகலாம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு எஃப்எம்சிஜியில் உள்ள நிலைமை. என்ன செய்யுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செக்டர் நிஃப்டி ஆட்டோ 21,609 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 21,144 வரைக்கும் கீழே போயிருந்தாலும் கூட 21,375ங்கிற சப்போர்ட்டுக்கு மேலே கொண்டு நிறுத்தியிருக்கிறத இந்த வாரம் பார்க்க முடியுது. ஸோ இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு திரும்பிச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த 22,200 நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். கீழே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக 20,790 அப்படிங்கிறது நிஃப்டி ஆட்டோவில் இருக்குது. என்ன செய்ய போது வரக்கூடிய வாரத்தில் நிஃப்டி ஆட்டோ அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செக்டர் நிஃப்டி ரியாலிட்டி 965ன்ற லெவலில் போன வாரமே டச் பண்ணி அதை தாண்ட முடியாமல் அது உள்ளே தான் க்ளோசிங் இருந்துச்சு. பட் இந்த வாரம் என்ன பண்ணிட்டாங்க, கீழே 925 நோக்கி வந்துட்டாங்க. இருந்தாலும் கூட 926 க்ளோஸ் பண்ணி அதற்கு மேலே மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு
நிறுத்தத்தை கொடுத்துருக்குறாங்க. எதுவாக இருந்தாலும் அதை கட் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா 860 வரைக்கும் வரலாம். மேலே மறுபடியும் திரும்பி போகக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் மறுபடியும் 965 ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நிஃப்டி ரியாலிட்டியை பொறுத்தளவில் வரக்கூடிய வாரத்தில் என்ன செய்யுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செக்டர் நிஃப்டி மெட்டல் 8950க்கு மேலே போன வாரம் க்ளோசிங் மெயின்டைன் பண்ண முடிஞ்சுது. இந்த வாரம் 8909 கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 8620ன்ற லெவலுக்கு நெருங்கி கிட்டத்தட்ட 8670 வரைக்கும் லோ போயிருக்கு. இன்றைக்கி அதே மாதிரி மற்ற செக்டார்கள் போலவே ஒரு ரெக்கவரி கொடுத்து மறுபடியும் மேலே அந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி கொண்டு போய் நிறுத்தப்பட்டிருக்கு. இன்கேஸ் அடுத்த வாரம் 8950 கட் பண்ணி மேலே போகக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக 9805 அப்படிங்கிறது தான் இது போக வேண்டிய இடம். போன ட்ரிப்பு முயற்சி ஃபெயிலியர் ஆனதுனால இந்த ட்ரிப்பு திருப்பி முயற்சி கொடுக்குதா அப்படிங்கிறத மெட்டலில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செக்டார் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 11480 இந்த வாரமும் மறுபடியும் சப்போர்ட் எடுத்து கிட்டத்தட்ட அந்த இடத்துலேருந்து 11609 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 12000க்கும் 11480க்கும் தான் கடந்த ஒரு 3 வாரங்களாக அது சுற்றி வர்றதை பார்க்க முடியுது. இதில் எந்த பக்கம் பிரேக் பண்ணுதோ அந்த பக்கம் தான் நமக்கு அடுத்த கட்டமாக அது போகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். 12000 கட் பண்ணி மேலே போகக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் 13220ன்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம். அப்படி வாய்ப்பு தராமல் 11480 கட் பண்ணும்போது 10700ங்கிற லெவலுக்கு நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் வந்துடலாம். இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டாரல் லெவல்ஸ். ஒட்டுமொத்தமாக இந்த வாரத்தினுடைய ட்ரேடிங்கை பார்க்கும்போது நல்ல ஒரு இறக்கம் கொடுத்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டான 21740 அப்படிங்கிற அந்த லெவலில் மறுபடியும் ஒரு சப்போர்ட் எடுத்து இன்றைக்கி அதை டேர்ன் பண்ணி நிற்கிறதுனால மறுபடியும் இது மூமெண்ட் எடுத்து 22490க்கு தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குதா, இல்லை மறுபடியும் 22490 டச் பண்ணும்போது அங்கேருந்து ரெசிஸ்ட் ஆகி திரும்பிச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணணும். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த இடம் ஒரு 3வது முறையாக அந்த இடத்துலேருந்து தாண்ட முடியாமல் தவிச்சு போச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் உஷாராகவே இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ 22490 இந்த தடவை கட் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராங்காக மேலே போனால் மட்டுமே நமக்கு ஒரு நல்ல ஒரு மூவ் கிடைக்கும் மேலே அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் தொடர்ந்து திங்கட்கிழமை ஏறுவதற்கான சந்தர்ப்பத்தை நிஃப்டி தருதா அப்படிங்கிறத. செக்டார்களும் எடுத்துக்கிட்டாலும் சில பர்டிகுலர் செக்டார்ஸ் நிஃப்டியோடு சேர்ந்து பயணிச்சுக்கிறத பார்க்க முடிஞ்சது. சிலது இந்த பர்டிகுலர் ரேலியும் இன்னைக்கு கொடுத்த இந்த டேர்னையும் அக்செப்ட் பண்ணிக்காமலே இருந்ததையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ நீங்கள் எந்தெந்த செக்டார்களில் உங்களுடைய ஸ்டாக்ஸை வச்சுருக்கீங்களோ அதற்கு தகுந்தாற் போல் இந்த பர்டிகுலர் லெவல்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய பொசிஷனை அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் மார்க்கெட்டில் பேனிக் ஆகாமல் ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. தொடர்ந்து இந்த வாரத்துக்கான வாய்ப்புகள் தரக்கூடிய ஸ்டாக்ஸுகளோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.